Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th physics electrostaticsலேருந்து ஒரு numerical. 3 charges Q, minus Q and Q naught are placed as shown in a diagram. The magnitude of net force on the charge Q naught is at point O is what? So given data கொடுத்துருக்காங்க K value electrostatic force constant 1/4 pi epsilon naught கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் க்யூன்னு ஒரு சார்ஜு ஆரிஜின்லேருந்து அட் ஏ டிஸ்டன்ஸ் வந்து ஏ, அதே போல் மைனஸ் க்யூ சார்ஜு ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் ஏ. ஆரிஜினில் க்யூ நாட்டுன்னு ஒரு சார்ஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸு க்யூவுக்கும் க்யூ நாட்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா க்யூ வந்து பாசிட்டிவ், க்யூ நாட்டும் பாசிட்டிவ். அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம்? ஸோ இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம். இது F1 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவேஷன் எப்படி சொல்லலாம்? ஸோ F1 வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா K, ரெண்டு சார்ஜ் இல்லை Q நாட் பை டிஸ்டன்ஸ் வந்து A ஸ்கொயர். இப்போது இந்த டைரெக்ஷனில் எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டார் வந்து ப்ளஸ் ஐ கேப், இந்த டைரெக்ஷனில் இந்த பக்கம், ஸோ இந்த டைரெக்ஷனில் யூனிட் வெக்டார் வந்து மைனஸ் ஐ கேப். சேம், ஸோ அப்வர்ட் டைரெக்ஷனு ஜே கேப், இங்கே டவுன்வர்ட் டைரெக்ஷனு மைனஸ் ஜே கேப். ஸோ அப்படின்னா இந்த யூனிட் வெக்டார் எந்த டைரெக்ஷன் இது? ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இந்த டைரெக்ஷன், அதாவது மைனஸ் ஐ கேப். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது F2 வெக்டாரு எழுதப்படும். ஸோ F2 வெக்டார்னா அது இந்த Q நாட்டுக்கும் மைனஸ் Qவுக்கும் உள்ள ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். இங்கே ரிப்பல்ஷனாக இங்கே அட்ராக்ஷன் இருக்கா? ஸோ இங்கே இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு, அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷன் டுவர்ட்ஸ் Q மைனஸ் Q நாட் Q. அப்படின்னா F2 வெக்டார்னா எப்படி அதெல்லாம்? K Q நாட் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் வந்து A ஸ்கொயர், யூனிட் வெக்டார் டைரெக்ஷன் வந்து ப்ளஸ்ஸு ஜே கேப். ஸோ நெட் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம்? இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணோம் நெட் ஃபோர்ஸ். இதுதான் எஃப் நெட்டு அப்படின்னு பேர். ஸோ இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், எஃப் நெட்டு. ஸோ எப்படி அதெல்லாம்? எஃப் நெட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு F2 ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த வேல்யூ? ஸோ இதுவும் ஸோ F1 வேல்யூ இதோ இருக்குது. அப்போ நான் Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர், இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். யூனிட் வெக்டார்னா அதெல்லாம் வேல்யூ, யூனிட் வெக்டார் வேல்யூ 1 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே போல் F2 வெக்டார் இருக்கு இல்லையா? Q நாட் பை A ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு யூனிட் வெக்டார் 1 ஸ்கொயர்னு எழுதப்படும். ஜே இருக்கு இல்லையா, அது வேல்யூ. ஸோ என்ன அதெல்லாம்? இது ரெண்டு டேர்மும் காமன் டேர்ம் இல்லையா? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா ஸ்கொயரும் அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா எஃப் நெட்டு விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர்னு வரும். இங்கே ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்படின்னா அது ரூட் 2 ஆகிடும் இல்லையா? அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? ஸோ ரூட் ஆஃப் 2 Q நாட் டிவைடட் பை A ஸ்கொயர். இதுதான் நெட் ஃபோர்ஸு ஆக்டிங் இன் திஸ் டைரெக்ஷன். இங்கே இருக்கு இல்லையா, இந்த டைரெக்ஷன். இது CBSE 2021 term 1 question. Thank you.